வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். எஸ், மை நேம் இஸ் பரிவு டாக்டர் சக்திவேல். நான் வந்து மை ஸ்க்ரீன் மீடியா அவரோட ஃபவுண்டர். ஸோ இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து மே மந்த்துக்கு ஒரு ஜேர்னல் கொடுத்துருவோம். அப்படின்னா வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி வரப்போகுது ஏப்ரல் மேல. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம், தண்ணீரோட அருமையை, தண்ணீரோட அவேர்னஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 9 மினிட்ஸ் வீடியோவாக ரெடி பண்ண போகிறீங்க, ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க போகிறீங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டென்ட் ஓரியன்டாக இருந்தால் போதும். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து மக்களுக்கு போய் நல்லா ரீச் ஆகணும். பிரம்மாண்டம் தேவையில்லை, கரு தான் முக்கியம், கதை களம், ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இது ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஆனால் வந்து உங்ககிட்ட இருக்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், iOS ஃபோன்லேயே நீங்கள் அழகாக எடுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து என் ஜூரி ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க, கண்டென்ட் வந்து இதில் ஹீரோ இல்லையா, நிறைய வியூஸ் தான் ஹீரோவா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது ஒரு 14 வருஷம் நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டியும் ஒரு ஜூரி டீமை போட்டு இந்த கண்டென்ட் அவங்க பார்க்க வச்சு, ஸோ அவங்க வந்து ப்ரைஸ் கொடுக்கும்போது அப்போவும் சில பேர் வந்து குறப்படுவாங்க. சார், அந்த ஜூரியை வச்சு இப்போ இதை வந்து வேல்யூவேட் பண்ணிங்க, அவரோட படம் இப்படி இருந்தது, அவரோட க்ரியேட்டிவே வந்து சரியில்லை, ஸோ அவர் இதை ஜட்ஜ் பண்ணது எந்த விதத்தில் நியாயம், ஸோ எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து பல விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்புறமா தான் இப்போ டிசைட் பண்ணோம். எப்படின்னா, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுடுறோம், நிறைய மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். நானும் ஷேர் பண்ணுவேன், நீங்களும் உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நிறைய வியூஸ் வருது. யாருக்கு வியூஸ் வருதோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இதில் எதுனால்னா, மக்கள் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த கண்டென்ட்டை பார்ப்பாங்க. உங்களோட கண்டென்ட் வந்து பார்க்கவே இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கே பார்க்க முடியலைன்னா தொடர்ந்து வந்து 9 மினிட்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்குறாங்கன்னா அப்போ தான் அந்த வியூஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த கண்டென்ட் வந்து நிறைய வியூஸ் வரும். ஸோ நிறைய வியூஸ் வந்ததுன்னா அப்போனா கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். 31 மார்ச்சுக்குள்ளே நான் ஒரு கூகுள் டிரைவில் நீங்கள் இந்த கண்டென்ட்டை கூகுள் டிரைவில் போட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பிச்சிடலாம், அந்த லிங்க் அனுப்பிச்சிடலாம். இல்லைனா வாட்ஸ்அப்லேயே உங்களோட கண்டென்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நாங்கள் 31 லாஸ்ட் டேட், 31 மார்ச் வரைக்கும் லாஸ்ட் டேட்டாக வச்சுருக்கோம். ஸோ அந்த 31 வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இந்த ரிசீவ் பண்ணுவோம். ஏப்ரல் 2 31 மார்ச் வந்து ஏப்ரல் 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு எல்லாமே நாங்கள் தம்ப்நெயில் ரெடி பண்ணுவோம். யாரோட இதுக்கு அதெல்லாம் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணுவோம், அதோட பேர் என்ன, அப்புறமா அதில் யார் டேரக்டர், மியூசிக் டேரக்டர் யார், இந்த விஷயத்தெல்லாம் வந்து தம்ப்நெயிலில் ரெடி பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏப்ரல் 2 வந்து இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து எங்கள் சேனலில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம். நாங்கள் எங்கள் சைடில் ஃபேஸ்புக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் சோஷியல் மீடியாலலாம் நாங்களும் ஷேர் பண்ணுவோம் எல்லா லிங்க்குமே. யாருக்கு நிறைய வியூஸ் வருதோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். என்னைக்கு கட் ஆஃப் டேட்னாக்கா ஏப்ரல் 14. ஸோ ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 14 மார்னிங் 10 o'clock வரைக்கும் இது வந்து லைவாக இருக்கும். ஸோ 14க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம், இது யாரெல்லாம் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு. ஸோ அரௌண்ட் 10 o'clock யாருக்கு ஹையஸ்ட் வியூஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம். அந்த போஸ்ட் பண்ணி அந்த இவங்க தான் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஒன்று அவங்களுக்கு கூகுள் பேயில் பே பண்ணிடலாம், இல்லைனா அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் வந்து கிஃப்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எப்படின்னா நிறைய வியூஸ் வந்து யார் வேணால் ஹேக் பண்ணலான்னு. இதில் ஹேக் பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் மணியே 10,000 வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து 25,000 கொடுக்கலாம், 50,000 கூட ப்ரைஸ் மணி கொடுக்கலாம். பட் ப்ரைஸ் மணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஹேக் பண்ணி வியூஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் பண்ணல. அதுவும் இதில் பெருசாக டிஎஸ்எல்ஆரில் எடுக்கணும், உங்ககிட்ட ஓனாக டிஎஸ்எல்ஆர் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், இட்ஸ் நாட் அப்ஜெக்ஷன் கிடையாது. பட் ஆனால் எங்களுக்கு வந்து இதோட மேக்கிங்கில் வந்து பிரம்மாண்டம் தேவையில்லை. இதில் வந்து இந்த கதை அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சொல்ல ஒரு விஷயத்தை எப்படி ஆணித்தனமாக, எப்படி மக்களுக்கு வந்து மண்டையில் அடித்து உரைக்கிற மாதிரி, அவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் சொல்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிரம்மாண்டத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். உங்கள்கிட்ட டிஎஸ்எல்ல இருந்தால் எடுங்க, இல்லைனா வந்து உங்கள் மொபைல் கேமரா ஆண்ட்ராய்டு iOSல இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். ஸோ எங்களுக்கு வர வேண்டியது வந்து மார்ச் 31 வரணும். நாங்கள் ஏப்ரல் 1 ஃபுல்லாக இது பின்னாடி பேக் ஒர்க் பண்ணிவிடுவோம். ஏப்ரல் 2 வந்து இந்த எங்களோட யூடியூப் சேனல் மை ஸ்க்ரீன் யூடியூப் சேனலில் வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏப்ரல் 14 10 o'clock வரைக்கும் கட் ஆஃப் டைம். ஏப்ரல் 14 10 o'clock யார் ஹையஸ்ட் வியூ இருக்கோ அவங்களுக்கு 10,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் போட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கேட்கலாம். இது வந்து என்ட்ரி ஃப்ரீ, என்ட்ரி கிடையாது. இது வந்து மாதம் ஒரு ஜேர்னலில் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இதை வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பலாம் எங்களுக்கு. ஸோ மை ஸ்க்ரீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ நியூ சேனல். ஸோ இந்த சேனல் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன ஆக போகுது அப்படின்றது நிறைய எய்ம்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் போகிறோம்,
ஃபியூச்சரில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மை ஸ்க்ரீன் ஓடிடியில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போனாக்கா ஏப்ரல் 14, 2025 இது வந்து ஒரு பெரிய லெவலில் வரதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஃபியூச்சரில் வரும். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மை ஸ்க்ரீனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கும் வந்து லைக் பண்ணியோ ஷேர் பண்ணவெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய அதில் போட்டுகிட்டே இருப்போம். எங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்டும் அதில் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி. ஆல் த வெரி பெஸ்ட். தமிழ் வாழ்க.